விடிஞ்ச அப்புறம் தான் ஆட்டோ பிடிக்கணும்னு அவன் சொல்லியிருக்கான். அதுக்குள்ள நாம என்ன செய்ய முடியும்? பேசாம போலீஸ் கிட்ட தகவல் சொல்லிடலாமா? இல்ல வேண்டாம். அவன் பேசுனது கேட்டா சைக்கோ மாதிரி தெரியுது. போலீஸ் கிட்ட போனா நிச்சயமா நந்தினி ஏதாவது பண்ணிடுவான். இதை நாம தான் தனியா சமாளிக்கணும். அப்பா கிட்டவும் இதை சொல்லவே கூடாது. விடியறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது ஐடியா யோசிக்கணும். கால் பண்றாரு. ஹலோ டாடி. சூர்யா எங்க இருக்கப்போ? டாடி, நான் எப்படியாச்சும் நந்தினியை தேடி கண்டுபிடிக்கணும்னு வெளியில கிளம்பிட்டேன் டாடி. சூர்யா, நீ எடுத்து கொடுத்தல ஒரு சீட்டு, அதுல நந்தினி வரமாட்டான தானே எழுதிருந்தது. நீ எடுக்காம விட்ட 2வது சீட்ல அதுல என்ன எழுதிருந்தது தெரியுமா? என்ன? அதுலயும் நந்தினி வரமாட்டான் தான் எழுதிருப்பாங்க, அப்படிதானே? தெரியும் டாடி, எத்தனையோ தடவை நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, உங்களை விட எனக்கு நல்லா தாய் குலத்தை பத்தி தெரியும்னு. அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு வேணா போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்னடா சொல்ற? சரி அதெல்லாம் விடு. நீ இப்ப எங்க இருக்க? அது உண்மையை சொன்னா டாடி உடஞ்சு போயிடுவாரு. அவர் மூட ஸ்பாயில் பண்ண வேண்டாம். சூர்யா, டாட் என்னடா பதிலே காணோம்? டாடி, நந்தினியை கிட்னாப் பண்ணாவே எனக்கு கால் பண்ணான் டாடி. என்னது? கிட்னாப் பண்ணிட்டாங்களா? யார் அவன்? எங்க இருக்கான்? முதல்ல போலீஸ்ல சொல்லிடல. இருங்க 1 minute வெயிட் டாடி. பதறாதீங்க டாட். டாட், அவன் ஒரு சின்ன டிமாண்ட் ஒன்று வச்சிருக்கான் டாடி, அவ்வளவுதான். அது ஒரு சின்ன டிமாண்ட் தான். அதை நான் செஞ்சுட்டேன்னா நந்தினியை கூட்டு வந்துடலாம் டாட். என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? அவ்வளவு சிம்பிளான விஷயமா அது? நிஜமா தான் டாடி. அவன் ரொம்ப சிம்பிளான டிமாண்ட் தான் சொல்லியிருக்கான் என்கிட்ட. விடிஞ்சதும் நான் ஓடி போய் நந்தினியை கூட்டு வந்துடுறேன் டாடி, நீங்க கவலையப்படாதீங்க ப்ளீஸ். விடிஞ்சதுமா? அப்போ விடிஞ்சுதான் போகணும்னா நீ வீட்டுக்கு வந்துற? இல்ல டாடி, அது வந்து நான் இப்போ இங்க இல்ல சூர்யா, நீ வீட்டுக்கு வந்துற. நந்தினிக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாத. ஏன்னா அவன் உன்கிட்ட ஒரு டிமாண்ட் வச்சிருக்கான்ல, அவனுக்கு அதுதான் முக்கியம். சோ அவன் டிமாண்ட் நிறைவேற வரைக்கும் நந்தினி ஒன்றும் பண்ண மாட்டான். ஓகே, நீ கிளம்பி வீட்டுக்கு வா. நம்ம காலையில போய்க்கலாம். தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு வந்துரு. ஓகே டாடி. வாங்க. ஹாய். வணக்கம். வாங்க. ஹாய். வணக்கம். வாங்க. வாங்க சார். வணக்கம். வாங்க. போங்க. உள்ள போங்க. வணக்கம். வாங்க. உள்ள போங்க. அப்பா, கெஸ்ட் எல்லாம் வராங்க, ரிசீவ் பண்ணுங்க. நாங்க போய் அம்மாவை கூட்டிட்டு வரோம். வாங்க. உள்ள வாங்க. வணக்கம். வணக்கம் சார். ஸ்வேதா, அம்மாக்கு முதல்ல மருதாணி போட்டு விடு. என்ன அம்மான்னு சொல்ற? இன்னைக்கு கல்யாண பொண்ணு தான் சொல்லணும். கல்யாண பொண்ணுன்னு சொன்னது வெக்கத்தை பாருமா. அவங்க தானே கல்யாண பொண்ணு. நல்ல பிரமாதமான டிசைன்ல மருதாணி போட்டு விடணும். ஆமா, அப்பலாம் சும்மாவா? மாதவி, சொல்லுங்கம்மா. அப்பா என் கூடவே தான் இருக்கணும். அவரை வர சொல்லுங்க. கூப்பிட சொல்றேம்மா. சுரேகா, அப்பாவையும் அம்மா கூட இருக்க சொல்றாங்க. நீ போய் கூட்டிட்டு வா. ஓகேக்கா, கூட்டிட்டு வரேன். போமா. அத்தை, கல்யாண பாய் வந்துட்டாரு. அவருக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க அத்தை. வாங்க.
உட்காருங்க இங்க உட்காருங்கப்பா. நான் வெக்காம அப்பா உட்காருமா. உட்காருங்க வாங்க. நான் சப்போர்ட்டா இருக்கேன்ல. உட்காருங்க. என்ன பையன் மாமா? சுந்தரவல்லி நல்ல சூப்பர் டிசைனா மருதாணி போட்டுக்கோ. கல்யாண பொண்ணு இல்லையா?